திடீர்னு ஒருத்த கட்சி ஆரம்பிக்கிறான், அடுத்தது முதலமைச்சர்ன்றான். இதெல்லாம் சாதாரண எந்த ஒரு நோக்கமும் தொலைநோக்கு. இந்தியா என்பது பல கலாச்சாரம், பல மொழி, பல உணவு முறைகள் இப்படிலாம் நிறைந்தது தான் இந்த இந்தியான்னு சொல்லி நமக்கு கொடுத்தான். இந்த மாநிலங்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட், ஒன்றிய அரசு அப்படி ஆளணும்னு தான் எழுதி வச்சு போனாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒரே இந்தியாவை ஆக்கி இவர்களெல்லாம் அடிமைப்படுத்தி சர்வாதிகார போக்கில் வர வேண்டும் தான் இன்னைக்கு பிஜேபி இன்றைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கு. ஆனால் அதை இன்றைக்கு கம்பீரமாக எதிர்க்கக்கூடிய ஒரே தலைவர் யார் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் நம்முடைய தளபதி என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இந்த இயக்கம் மறைந்து விட்டதோ தோய்ந்து விட்டதோ என்றால் இந்த அடிமைத்தனம் இந்த புகுந்து விடும், இந்த தமிழ்நாட்டில் புகுந்து விடும். இதுக்கு தான் சர்வாதிகாரம் முயற்சி செய்து கொண்டது. பாஜக இதுதான் நம்மளுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கான், நம்மளை எப்படியாவது அடிமைப்படுத்தணும் அப்படின்னு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் உள்ளவரை எந்த ஒரு கும்பலும் இந்த தமிழ்நாட்டு மக்களை அடிமைப்படுத்த முடியாது. அவன் கம்பீரமாக தான் இருக்கான். வரும் காலம் நம்முடைய காலம், வருகிற காலம் திமுகவின் ஆட்சி காலம். வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு. பிறந்த நாள் என்று சொன்னால் ஒரு நாள் நடக்கும், 2 நாள் நடக்கும், இல்லை மிஞ்சி போனால் ஒரு வாரம் நடக்கும். ஆனால் தொடர்ந்து ஒரு மாதத்தையும் கடந்து ஏழை எளிய மக்களுக்கு உதவிடும் வகையிலே தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டிகளில் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு தகுதி படைத்த தலைவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்தியாவே திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான் உண்டு. அந்த வரிசையில் தான் இன்றைக்கு நம்முடைய இளம் தலைவர் மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை நம்ம மாவட்டத்தில், எப்பவுமே நம்ம மாவட்டத்திற்கு ஒரு தனி பெருமை உண்டு. அவர் வசிக்கின்ற மாவட்டமும் நம்முடைய மாவட்டம். முதலிலே அவர் அரசியல் நிகழ்ச்சி என்று கலந்து கொண்டு நலத்திட்ட விழாவை, நலத்திட்ட உதவிகளை கொடுத்தது எப்பொழுது என்று சொன்னால் தன்னுடைய 40வது வயதிலே மறைந்த அண்ணன் ஜே அன்பழகன் அவர்களுடைய தலைமையிலே என்னுடைய மயிலாப்பூர் தொகுதியில் நான் பகுதி செயலராக இருக்கும்போது ஆரம்பித்து வச்சோம். அதன் பிறகு இளைஞரணி செயலராக இருக்கும்போது அன்பகத்தில் நம்ம தான் பண்ணோம். அதற்கு பிறகு துணை முதல்வராக ஆன பிறகு நம்ம மாவட்டம் தான் அவருக்கு விழா எடுத்தோம். அதை தொடர்ந்து இன்றைக்கு 112வது நிகழ்ச்சியாக நம்ம மாவட்டத்திலே மிகவும் எழுச்சியோடு எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் ஏழை எளிய மக்களுக்கு பயன்பெற வேண்டும் என்று நடத்தி கொண்டிருக்கிறோம். அதற்கு மாவட்ட கழகத்தின் சார்பிலே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஏதோ சாதாரணமாக ஒரு அரசியலில் திடீர்னு துணை முதல்வராகி அவருக்கு ஒரு விழா எடுக்கிறாங்கன்னு என்று சில பேர் பேசினாலும் நாமெல்லாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு இளைஞரணி செயலாளராக இந்த இயக்கத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று உள்ளுணர்வோடு உழைத்து இன்றைக்கு இயக்கத்தை அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு சென்றிருக்கின்ற ஒரு மனிதர். தன்னுடைய தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக வாய்ப்பு கிடைத்தவுடன் சட்டமன்ற உறுப்பினர் என்று ஜெயிச்சு இன்னைக்கு சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் செல்லப்பிள்ளையாய் வலம் வந்திருக்கிறார். அதற்கு பிறகு விளையாட்டுத்துறை அமைச்சராக ஆகிறார். விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆனவுடன் இன்றைக்கு இந்தியாவிலேயே விளையாட்டுத்துறையிலே முன்மாதிரியான ஒரு மாநிலம் எது என்று சொன்னால் தமிழ்நாடு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பெயர் எடுத்து, ஏன் இன்னும் சொல்ல போனால் உலகத்திலேயே விளையாட்டுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு மாநிலம் தமிழ்நாடு என்று பேசக்கூடிய அளவுக்கு நிறைய போட்டிகள், செஸ் போட்டி, கேலோ இந்தியா, இதையும் தாண்டி ஒரு கார் ரேஸ் ஒன்று நடத்தினார். அந்த கார் ரேஸ்லாம் பார்த்தீங்கன்னா பணக்காரன் மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனால் ஒரு ஆர்ட் ஆஃப் சிட்டி, தமிழ்நாட்டினுடைய தலைநகரம், ஒரு சைடு டிராஃபிக் போயிட்டே இருக்குது, ஒரு சைடு இந்த கார் ரேஸ் நடந்துட்டு இருக்கு. ஏழை எளிய மக்கள் அன்றைக்கி பீச்சில் பார்த்தீங்கன்னா சாதாரண ஏழை எளிய மக்கள் நின்று அது மாதிரி ரேஸ் எல்லாம் பார்த்தாங்க. எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், எந்த ஒரு துறையை கொடுத்தாலும் அதை மிக சிறப்பாக செய்யக்கூடிய வல்லமை படைத்தவர் இப்பொழுது இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக நம்முடைய தளபதியாருடன் இணைந்து துணை முதல்வராக இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார்.
கிட்டத்தட்ட 1949 தொடங்கப்பட்ட இந்த இயக்கம் 75 ஆண்டுகளை கடந்து கம்பீரமாக இன்றைக்கு வலம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த இயக்கத்தை எதிர்த்தது கிட்டத்தட்ட ஒரு 55 கட்சிகள். இந்த காலம் ஃபுல்லாக அந்த 75 ஆண்டுகளில் எதிர்த்த கட்சிகள் இன்றைக்கு 90% கட்சிகள் காணாமல் போயிட்டு. அதே போல இன்றைக்கு ஆட்சி 75 ஆண்டுகளில் நம்ம எவ்வளோ ஆட்சி பண்ணிருக்கோம்னா கிட்டத்தட்ட 29-30 ஆண்டுகள் தான் ஆட்சி செய்திருக்கிறோம். ஆனால் மிச்சம் உள்ள 45 ஆண்டுகள் நாம் எதிர்கட்சியாகவும் எதிர்கட்சி இல்லாத சூழ்நிலையிலும் இருந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கும் மக்களிடத்திலே கம்பீரமாக வலம் வந்துட்டு கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். காரணம் என்னன்னா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு சண்டே, எல்லா வேலையை ஃபுல்லாக ஒரு வாரம் ஃபுல்லாக உடைச்சிட்டு வீட்டில் நிம்மதியாக இருக்கலாம் என்ற ஒரு உணர்வு இருந்தாலும் கூட இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலே இணைந்து இந்த சமுதாயத்திற்காக நாம் பணியாற்ற வேண்டும் என்ற அந்த உள்ளுணர்வு உள்ள உடன்பிறப்புகள் நிறைந்த இயக்கம் என்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு இவ்வளோ பேர் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். இந்த தமிழ்நாடு, தமிழ் இனம் சாதாரண இனம் கிடையாது. ஒரு 1300 வருடங்களுக்கு முன் ஒரு நாட்டை ஆண்ட ஒரு இனம் இந்த தமிழ் இனம். அதற்கு பிறகுதான் சில துரோகங்களால், சில எதிரிகளால், சூழ்ச்சிகளால் வீழ்த்தப்பட்டு அதுக்கப்புறம் முஸ்லீம் தான், வெள்ளைக்காரன் தான் எல்லாம் ஆண்டாங்க. எல்லாம் முடிஞ்சு கடைசியில் என்ன ஆச்சுன்னா, நம்மளுக்குள்ளே ஒரு இது, நம்மளாம் அடிமை அடிமை அடிமைன்னு நம்மளுடைய ஒட்டுமொத்த தமிழ் இனமும் அடிமை இனம் என்று அப்படியே உள்ளுக்குள்ளேயே இருந்து நான் எப்போவும் சொல்லுவதுண்டு, இந்த சிங்கத்தை வந்து காட்டில் நல்லா வேட்டையாடி கம்பீரமாக இருக்கிற சிங்கத்தை பிடிச்சி குகைக்குள்ளே போட்டு அடைச்சிட்டு அது காலையில் பசிக்கு வேட்டையாட வெளியில் வரும்போது அதுக்கு ஏதாவது ஒரு சாப்பாடை போட்டுறது, மாமிசத்தை கொடுத்துறது, அது போய் உள்ளே உட்காந்துடும். இது மாதிரி காலங்காலமாக செய்து ஒரு கட்டத்துக்கு மேலே அதற்கு வேட்டையாடுறதுக்கு மறந்தே போச்சு. ஆனால் அதுக்கு உள்ள அதோட ஜீன், அது உணர்வு வந்து வேட்டையாடுறது, கம்பீரமாக இருக்கிறது, அப்படி என்ற உணர்வு உள்ளது தான் சிங்கம். அதை தான் மாற்றி காட்டினார் நம்முடைய பேரறிஞர் அண்ணா. அவர் இந்த இயக்கத்தை ஆரம்பித்த உடனே அவர் பேசினார், நமக்கென்று ஒரு வரலாறு இருக்கிறது, நமக்கென்று ஒரு வீரம் இருக்கிறது, நமக்கென்று ஒரு கம்பீரம் இருக்கிறது, நாமெல்லாம் ஆண்ட இனம் என்று ஒவ்வொரு இளைஞனுக்கும் அதை உணர்த்தி 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 அந்த உள்ளுணர்வில் ஏற்றி இப்போ நம்மளும் தனித்தன்மையோடு நம்ம ஆளலாம் என்ற உணர்வு தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கம்பீரமாக இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கு. நீங்கள் பாருங்கள், சுயமரியாதை எங்கே இருக்குதுன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு. இன்னைக்கு மகாராஷ்டிரா எடுத்துங்க, அங்கெல்லாம் வந்து ஒரு காலத்தில் பால் தாக்கரேன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் சொல்லுவார், நான் மராட்டி, என்னுடைய மொழி மராத்தி அப்படின்னு சொல்லியிருந்த காலம் வரையும் வெளியால் உள்ளே போக முடியல. இன்றைக்கி என்னாச்சு, பிஜேபி உள்ளே வந்துட்டாங்க. அதே போல் கர்நாடகா, நான் கன்னடியன்னுவான், நான் கன்னட வெறியன்னு சொல்லுவான். இன்றைக்கி அந்த வெறி போச்சு, அந்த உணர்வு போச்சு. என்னாச்சு, பிஜேபி வந்துட்டான். இன்றைக்கி ஆந்திரா வந்துட்டான். இன்றைக்கு தமிழ்நாடும் கேரளாவும் தான் இருக்குது, மிச்சம் எல்லாத்துலேயும் உள்ளே புகுந்துட்டான். இதெல்லாம் ஏன் இதுக்கு சொல்லணும்னா, நம்மை அடிமைப்படுத்தும் எண்ணத்தோடு இங்கே உள்ள வரான். இன்றைக்கு இந்திய அரசியல் சட்டப்படி வெள்ளைக்காரன் எப்படி கொடுத்தானா, இந்தியா என்பது பல கலாச்சாரம், பல மொழி, பல உணவு முறைகள் இப்படிலாம் நிறைந்தது தான் இந்த இந்தியான்னு சொல்லி நமக்கு கொடுத்தான். இந்த மாநிலங்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட், ஒன்றிய அரசு அப்படி ஆளணும்னு தான் எழுதி வச்சு போனான். ஆனால் இன்றைக்கி என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒரே இந்தியாவை ஆக்கி இவர்களெல்லாம் அடிமைப்படுத்தி சர்வாதிகார போக்கில் வர வேண்டும் தான் இன்றைக்கி பிஜேபி இன்றைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கு. ஆனால் அதை இன்றைக்கு கம்பீரமாக எதிர்க்கக்கூடிய ஒரே தலைவர் யார் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் நம்முடைய தளபதி என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். எல்லாரும் இருக்கலாம், ஆனால் வாழ்வது வந்து அடிமையாக வாழக்கூடாது. அவனுக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்குது. அந்த சுயமரியாதை உணர்த்தி இன்று வரை கம்பீரமாக வளர்த்து கொண்டிருக்கின்ற ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை மறந்து விடக்கூடாது. நீங்கள்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு எவ்வளோ பல திட்டங்கள் எல்லாருமே நான் அடிக்கடி சொல்வதுண்டு. ஒரு கவர்மெண்ட் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோன்னா, ஒரு 5 விஷயம்தான் கையில் எடுத்துப்பாங்க. அது இந்த எல்லா மாநிலமும், ஏன் உலகத்திலேயே கூட விவசாயம் நல்லா இருக்கணும்பா, தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கணும்பா, ரோடு வசதி, பிரிட்ஜு இதெல்லாம் போட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு நல்லா இருக்கணும், கல்வி நல்லா இருக்கணும், சுகாதாரம் நல்லா இருக்கணும்,
ஆனால் அதையெல்லாம் தாண்டி சமூக நீதி, சமத்துவம், எல்லோருக்கும் எல்லாம், ஜாதி ஒழிப்பு, பெண்ணுக்கு முன்னுரிமை, பெண்கள் வளர்ச்சி அடையணும், இதையெல்லாம் கருத்தில் கொண்டு சாதித்த ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. பெண்களுக்கு என்ன, இப்போ எனக்கு முன்னாடி சொன்னார், பட்டியலுக்கு தம்பி சொன்னார், பெண்களுக்கு சொத்துரிமை சாதாரண விஷயம் கிடையாது. எவ்வளோ பேர் போராடினாங்க, ஆனால் அதை நிறைவேற்றியது முத்தமிழர் இந்த தலைவர் கலைஞர் அவர்கள். தமிழ் இனம், என்னடா இது தமிழ் இனம் தமிழினம்ன்றாங்களே, இவருக்கு நமக்குன்னு ஒரு பெருமை அடையாளம் வேணுமேன்னு நினைச்சார், போனார், கன்னியாகுமரியை தேர்ந்தெடுத்தார். நீங்க யோசிச்சு பாருங்க, கன்னியாகுமரியில் நம்மளாம் சின்ன வயசுல போகும்போது என்ன தெரியும், விவேகானந்தர் பாறை, நம்மளாம் படிக்கும்போது நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க, விவேகானந்தர் பாறையை பார்த்தீங்களான்னு கேட்பாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த நிலைமை மாத்திட்டார்ல. இன்னைக்கு என்ன சொல்லுவாங்க, கன்னியாகுமரி போயிட்டு வந்தீங்கன்னா என்ன கேட்குறாங்க, திருவள்ளுவர் சிலையை பார்க்கறாங்க கேட்குறாங்கல்ல. அப்போ அங்க இருக்கிற விவேகானந்தர் சிலையும் நம்ம எடுக்கக்கூடாது, ஆனா அங்க நம்மளை பத்தி பேசணும். அப்போ என்னாச்சு, இன்னைக்கு திருவள்ளுவர் சிலையை உலகத்திலிருந்து எங்கே வந்து பார்த்தாலும் யார் இந்த சிலை, யார் இந்த பெரியவர் சிலைன்னு கேட்பான். கேட்கும்போது சொல்லுவான், இது தமிழினத்தின் தலைவன், தமிழினத்தை வளர்த்து எல்லாரும் கதையை சொல்லி வாழ்க்கை நெறிகளை சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் இவர் இரண்டே வரியில உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த ஒரு மகான் திருவள்ளுவர் என்று சொன்னார். சரி, அப்படிதான் விட்டு அடுத்தது மொழிக்கு என்ன பண்ணலாம், செம்மொழி அந்தஸ்து வாங்கி கொடுத்தார். அதையும் தாண்டி தமிழ்த்தாய் வாழ்த்துன்னு ஒன்று வச்சார். நீ எந்த நாட்டில் இருந்தனாலும் வாடா, ஆனால் தமிழ்த்தாய் வாழ்த்துன்னு ஒன்று பாடுவோம், நீ எழுந்து நிற்கணும்னு சொல்லி அந்த ஒரு நிலையை கொண்டு வந்தவர் நம்முடைய முத்தமிழர். நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். தலைவர்லாம் சாதாரண கிடையாது. இந்த திமுகவின் தலைவர் 50 ஆண்டு காலம் ஆட்சி செய்தார்னு சாதாரண கிடையாது. இன்னைக்கு சொல்லலாம், ஆட்சியை திடீர்னு ஒருத்த கட்சி ஆரம்பிக்கிறான், அடுத்தது முதலமைச்சர்ன்றான். இதெல்லாம் சாதாரண, எந்த ஒரு நோக்கமும் தொலைநோக்கம். வெள்ளக்கார காலத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு எஸ்சி கம்யூனிட்டி, ஒடுக்கப்பட்ட மக்கள்லாம் இருக்கிறாங்க. வேலையெல்லாம் வேலை வாய்ப்பு இல்லாமல் கடும் பஞ்சத்தில் அவசரப்படுறாங்க. அவன் வெள்ளக்காரன் யோசிக்கிறான், சரி உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும்பா அப்படின்னு யோசிக்கும் போது அப்போ சொல்கிறாங்க, இவர்களுக்கு வந்து இந்த போஸ்ட் வரும் இல்லையா, அப்போல்லாம் போஸ்ட் தான், ஒரு கிராமத்துக்குள்ளே போனோம்னா போஸ்ட்டு. அப்போது அந்த போஸ்ட் மேன் வேலையை வீடு வீடாக போய் யார் யாருக்கு சவால் வந்திருக்கோ அதை கொடுக்குற வேலையை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து வெள்ளக்காரன் சொல்லும்போது, அந்த காலத்தில் 100 வருஷம் இருக்கும். அப்போ சொல்கிறான், அந்த கிராமத்தில் போகும்போது அந்த மக்கள் சொல்கிறாங்க, அவன் என் தெருவுக்குள்ளே நுழையக்கூடாது, ஒன்றா அந்த ரோடு முனையில் அந்த பையை போஸ்ட் உள்ள பையை வச்சுட்டு போக சொல்லு, நான் அங்கே எடுத்து குறிச்சிக்கிட்டோம். இந்த நிலைமை இருந்துச்சு. ஆனால் தலைவர் கலைஞர் என்ன பண்ணார் தெரியுமா, அந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒருவரை இந்தியாவுக்கே தபால் துறைக்கு மந்திரியாக ஆக்கி பெருமைப்படுத்தியவர் தலைவர். இப்போ எடுத்துங்க நம்முடைய தலைவரை. ஒரு காலத்தில் கல்வின்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது, எல்லாருக்கும் கல்வி கிடைக்காது. உயர்கல்வி படிக்கணும்னு நினைச்சா உயர் ஜாதி மட்டும்தான் படிக்கணும். இப்போ பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமுதாயத்தில் உள்ள ஒருத்தர் உயர்கல்வித்துறையை அமைச்சராக ஆக்கி இன்றைக்கு அழகு பார்த்தவர் நம்முடைய தளபதி. இப்படி இதான் திராவிட முன்னேற்ற கழகம் சமுதாயத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தி இன்றைக்கு பெண்கள் உயர வேண்டும் என்று ஒரே குறிக்கோளோடு நிறைய திட்டங்களை அறிவித்திருக்கிறார். எனக்கு முன்னாடி சொன்னார். ஆகவே இதெல்லாம் நீங்கள் யோசிங்க. இப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தில் நாம் உறுப்பினராக இருக்கிறதே பெருமை. அந்த உறுப்பினரை விட ஒரு மேலாக இந்த இயக்க தளத்தின் மூலம் அடுத்த தலைமுறை நன்றாக வாழ வேண்டும், உயர வேண்டும் என்று நாமெல்லாம் இங்கே வந்திருக்கோம் தெரியுங்களா. இதுதான் மிகப்பெரிய பெருமை என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. இன்னைக்கு எதிர்கட்சி எவ்வளோ இருக்கிறான், எவனுக்கும் இந்த பெருமை கிடையாது. கம்பீரமாக சொல்லலாம், மக்கள்கிட்ட கம்பீரமாக போகலாம், திட்டங்களை சொல்லலாம், சமுதாயத்தில் ஏற்படுத்திய மாற்றங்களை சொல்லலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. பேசிக்கொண்டா ஏன் இதை இங்கே சொல்லுவேன் என்று சொன்னால் நீங்கள் கவலையே படாதீங்க. எவனுக்குமே திமுக கிட்ட நிற்கிறதுக்கு தகுதியே கிடையாது. எல்லாம் சொல்லலாம், நான் இந்த திட்டம் பண்ண அந்த திட்டம் பண்ணேன்னு. சமுதாயத்தில் மாற்றத்தை என்ன ஏற்படுத்தி தந்த அந்த ஒரு கேள்விக்கு எவனுக்குமே பதில் இல்லை. எல்லாம் நான் ஆட்சி செஞ்சேன், இத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சேன்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு அனைவருக்கும் சமம், எல்லோருக்கும் எல்லாம் அந்த ஒரு குறிக்கோளோடு இன்னைக்கு போயிட்டு இருக்குதுன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான். தாய்மார்கள்லாம் கொஞ்சம் நல்லா சிந்திச்சு உங்கள் அக்கம் பக்கத்தில் சொல்லுங்க. இந்த இயக்கம் மறைந்து விட்டதோ தோய்ந்து விட்டதோ என்றால் இந்த அடிமைத்தனம் இந்த புகுந்து விடும், இந்த தமிழ்நாட்டில் புகுந்து விடும். இதுக்கு தான் சர்வாதிகாரம் முயற்சி செய்து கொண்டது. பாஜக இதை தான் நம்மளுக்கு
முயற்சி பண்ணிட்டு இருக்கான், நம்மளை எப்படியாவது அடிமைப்படுத்தணும் அப்படின்னு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் உள்ளவரை எந்த ஒரு கும்பலும் இந்த தமிழ்நாட்டு மக்களை அடிமைப்படுத்த முடியாது. அவன் கம்பீரமாக தான் இருப்பான். ஆகவே இதெல்லாம் மனதில் கொள்ளுங்கள். வருகின்ற காலங்கள் நம்மளுக்கு ஒரு வலுவான எதிரி தான் திராவிட முன்னேற்ற கழகம் கம்பீரமாக சந்திக்கும். ஆனால் எதிரிகள் எல்லாம் சூழ்ச்சிக்காரர்கள், வஞ்சனைக்காரர்கள், பொய் பிரச்சாரம் எல்லாம் சொல்லுவான், ஊழல் சொல்லுவான், குடும்ப ஆட்சி சொல்லுவான். ஏன்னா இதெல்லாம் காலங்காலமாக மக்கள் பார்த்து கொண்டு இருக்காங்க. இது ரெண்டும் அவர்களுக்கு எடுபடவில்லை என்பதனால் பொய் பிரச்சாரங்களை பூதகரமாக மாற்றுவார்கள். சமூக வலைதளங்கள், ஊடகங்கள் மூலம் ஒரு சின்ன விஷயத்தை ஊதி பெருசாக்கி திமுகவுக்கு கலங்கலம் வருகின்றன. இதுதான் இன்றைக்கு உள்ள எதிர்க்கட்சிகளோட வேலை. ஆகவே இதையெல்லாம் நீங்கள் முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் மக்களிடம் சொல்ல வேண்டும். நம்முடைய தலைவர் மக்களோடு இருக்கிறார், ஒவ்வொரு வீட்டிலும் உள்ளத்திலும் மக்கள் உள்ளத்திலும் இருக்கிறார் என்பதை மறந்துடாதீர்கள். வரும் காலம் நம்முடைய காலம், வருகிற காலம் திமுகவின் ஆட்சி காலம். வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு. இதுதான் நம் லட்சியம். வெற்றி நிச்சயம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.